மச்சான் 50 அடி கட் அவுட் வைக்கிறோம், மாலை போடுறோம், பாலை ஊற்றுறோம், சும்மா பேனரை வச்சு தெறிக்க விடுறோம், பேண்டு நம்ம இங்கே அடிக்கிற அடியில் ஸ்க்ரீனுக்குள்ளே கிளீனும். அண்ணன் வரும்போது சும்மா அப்படி ஒரு ஆர்த்தி எடுத்து வச்சு அண்ணனை பயங்கர மாஸாக செலிப்ரேட் பண்ணோம். நல்லா தெரிஞ்சுக்கோ, மாஸ் காமிக்கிறோம், சும்மா பட்டையை கிளப்புறோம். ஓகே, எஸ், இப்படிலாம் வந்து தான் ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பிக்கலாமா? வெல்கம் டு த ஷோ லைக் கேமரா ஆக்ஷன். நான் உங்களிடம் மாறன் ராஜாங்கம். எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சமான நெருக்கமான ஒரு ஹீரோ படம் வருது அப்படின்னா இப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸாக வந்து விரும்புவோம். அப்படி தான் வந்து இதுதான் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிட்டு இருப்போம். அவங்க ஸ்க்ரீன்குள்ளே எவ்வளோ மாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுடைய ரியாலிட்டி லைஃப்பில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்படியான படங்கள்லாம் எல்லா படமும் இப்போ வருது. மேக்ஸிமம் அந்த கமர்ஷியல் படத்தில் இது ரொம்ப காமனான ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி ஒரு படம் தான் வந்து பார்த்துட்டு வந்தேன். அந்த படம் பேர் தான் வந்து மார்க். ஸோ அந்த மார்க் யாருடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சா சந்தீப் அவருடைய படம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் விஜய் கதையா. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்க போகிறோம். நம்ம மார்க் ஆக்சுவலாக படம் வந்து ஒரு 1 டேயில் முடிகிற மாதிரி இருந்துச்சு. கதை ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கதை தான். நல்லா அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 18 குழந்தைகளை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு ஒரு சஸ்பென்ஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். மார்க் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த பில்டப்புக்கு அவங்க பண்ண காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரம் 24 நிமிஷம் ரொம்ப நல்லாவே போச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் என்ன பிரச்சனை படம் அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டோஸுங்க. என்னங்க மசாலா கொஞ்சம் ஓவர் டோஸுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோ மாசாக வந்து காமிக்கணும் அப்படின்றது அவங்க பண்ண சில பல சேட்டைகள் வந்து வா சார் முடியலா, கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுருக்கமாக ஒரு சில விஷயத்த சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் சீன் ஒரு மாசான என்ட்ரி ஃபைட் சீனோட தான் வந்து ஹீரோ காமிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ண விஷயம். அனத்தை யார் தெரியுமான்னு ஒரு சாங். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் இங்கே ட்ரக்குடைய புழக்கத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் வந்து சென்னையில் வர மாதிரி வருது. ஒரு கேங்குடைய ரவுடி கேங்குடைய கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடி மதிப்புள்ள ஒரு ட்ரக்கை வந்து பிடிச்சி சீஸ் பண்ணி வச்சுருக்காரு. அதை வந்து மீட்கிறதுக்காக ரவுடிஸ் வந்து போலீஸெல்லாம் அடித்து முட்டி போட்டு கையை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாரு. இருக்கிற எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே கன்ஸ் இருந்தும் லத்தி இருந்தும் அத்தனை போலீஸ் ஆஃபீஸராலையும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் ஒத்தாளாக சும்மா போதை போட்டு இருந்தவரை கூப்பிட்டு வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு பயங்கர ஒரு பில்டப் கொடுத்து வந்து அதாவது ரவுடிஸே வந்து அவர் எழுப்பி விட்றாங்க. கடவுளே வந்து எங்கள் கப்பத்து மாதிரி இருக்குது, மார்க் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு டைலாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ணனும் எழுந்துச்சு நல்ல ஒரு அண்ணத்தை யார் தெரியுமான்ற சாங்கு சீரியஸாக சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குத்தாட்டம் போட்டு அதுக்கப்புறமா ஆக்ஷன் சீக்வன்ஸ்களை வந்து எல்லாரையும் தரித்து பறக்க விட்றாப்புல அவ்வளோ மாசான ஒரு ஃபைட்ஸினாக வந்து அது இருந்துச்சு. அண்ட் தென் டான்ஸ் ஆடும்போது எதுக்குப்பா இந்த கேமரா இத்தனை வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற உள்ள கேள்வியும் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. பெரிய படம்னா கேமராலாம் இப்படியெல்லாம் வந்து ரெபெட்டிக் கேமராலாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன கதைக்கு தேவையா அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லையா, இல்லை மாச ஹீரோக்காக இதை மாதம் வந்து பண்ணுறோம் அப்படின்றதா தெரியல. அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. அந்த போக 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 நிறைய இடங்களில் கதை விறுவிறுப்பாக வந்து போனாலும் சில பல இடங்களில் வந்து யாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட நவீன் சந்தர் பத்ரி அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் நேம், பைரவா. ஸோ அந்த கேரக்டர் வந்து பண்ணும்பொழுது தான் ஆக்சுவலாக ஒரு சைக்கோபாத் என்ன பண்ணுவானோ அவருக்கான ஒரு கரெக்டான இதுவாக இருந்துச்சு. தெரிஞ்ச நிறைய முகம், குரு சோமசுந்தரம், இந்த பக்கம் யோகி பாபு அண்டு விக்ராந்த், இப்படி எல்லா முகமும் தெரிஞ்ச ஒரு முகங்கள் நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகளும் அதை எவ்வளோ விறுவிறுப்பாக சொல்லணுமோ சொல்லியிருந்தாங்க. அங்கங்கே இந்த ஓவர் டோசேஜ் தான் நம்மளால் வந்து முடியல. ஆக்சுவலாக ஒரு 2 மணி நேரம் 24 நிமிஷம் நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து உட்கார வச்சாங்க, ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே படத்துக்கான ஒரு விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். சில இடங்களில் சில பல சறுக்கல்கள், அதாவது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதல்வர் அவங்க வந்து இறந்தது. அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து பயங்கர ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி வரையும். அது பல இடங்களில் வந்து சினிமாக்களையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த இடத்துல பயங்கரமாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் இதுவாகிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னா அவங்களுடைய ஒரு டார்க் சைடை ஹீரோனா ரொம்ப நல்லவர் அப்படின்ற ரொம்ப நல்லவர், அவருக்கு என்ன பழக்கம் இருந்தாலும் அவர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள், ரொம்ப நேர்மையாக இருப்பவர் அப்படின்லாம் இது பண்ணாலும் பொலிட்டிஷியன் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த பல சினிமாக்கள், அது முக்கியமாக கமர்ஷியல் சினிமாக்களை ஒரு ஒன் சைட் ஆஃப் த பொலிட்டிஷியன் உடைய இந்த டார்க் சைட் இதுதான் பொலிட்டிஷியன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து படம் மூலியமாக நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
மேபி இங்கே பொலிட்டிஷியன் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் எல்லாருமே கிரே தானே. அந்த கிரே ஏரியாவில் மக்கள் நமக்கு சுதந்திரம் வாங்கி ஒரு 75 வருஷத்தில் நம்மளுடைய இன்னைக்கு வாழ்வாதாரம் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கும் பொலிட்டிஷியன் தான் காரணம், அவங்களுடைய மேக்கிங் தான் காரணம். இது எல்லாமும் வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஒன் சைடாக ஒரு ஹீரோவுக்கு மாஸ் காமிக்கிறதுக்காக திருப்பி இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் டூ பேடாக வந்து இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் ரொம்ப சிக்கலான இடத்துல மாட்டிகிட்டு இருக்கும்போதும் குழந்தைங்க வந்து ப்ரே பண்ணுற ஒரு விஷயங்கள், அதே மாதிரி அந்த ஹீரோ என்ன ஆனாலும் எத்தனை பேர் வந்தாலும் சமாளிப்பார். அவர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டே இருப்பார், ட்ரங்க் பண்ணிட்டே இருப்பார், மண்டையும் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்டெடியாகவும் இருப்பாப்பில், அவர் பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எப்படியாவது வந்து காப்பாற்றிடுவார். இப்படின்ற மாதிரியான கமர்ஷியல் கான்செப்ட் மறுபடியும் பெரிய பெரிய ஹீரோக்கு இதில் அது வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதன் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு ஹீரோவை கடவுளோட கனெக்ட் பண்ணி அவர் வந்து ஒரு ஃபைட் சீனை வந்து கனெக்ட் பண்ணுறது. ஐ திங்க் இது ரீசன்ட் டைம்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம புஷ்பராஜ் படத்துலையும் வந்துச்சு, இப்போது அண்ணன் படத்துலையும் வருது. இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் படத்தில் ரொம்ப முக்கியமான பேன் இந்தியா படங்களை ஒரு சிலதை வந்து ரொம்ப சிமிலராக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஐ மீன் ஒரு பக்கம் ஒரு சிக்கலான இடத்துலையும் கடவுள் வந்து காப்பாற்றுவாருன்னு நம்ப வைக்கிறது, நம்மளுடைய அதாவது வெளியே வர்றது கடவுள் தான் காரணம், அவர் தான் வந்து காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டு இங்கே ஹீரோவை கடவுள் மாதிரி காமிக்கிறது, இது உளவியலாக வந்து பல சிக்கல்களை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து சில பல வரிகளில் நம்ம மார்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு கதை, கிட்டத்தட்ட ஒரு 18 குழந்தைகளை எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு அப்படின்றத ரொம்ப அழகாக விறுவிறுப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மசாலா மாஸ் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனதுனால அதை வந்து பார்க்குறதுக்கு அதுவும் ரொம்ப ரியாலிஸ்டிக்லேருந்து அவுட் ஆஃப் ஜோன் போன மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கிற வரையும் இப்படியான படங்கள் வந்து வந்துட்டு தான் இருக்க போகுது. ஓவராலாக படம் வந்து ஓகே தான். தேட்டருக்கு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம வந்து இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய அண்ணன் படத்தை பற்றியும் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னு நம்ம புலிகேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், டாடா, பாபாய்.